மல்லிகைப்பூ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானங்க. கடையில் கிடைக்கும், பூக்காரங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, பெண்கள் தலையில் வச்சுக்க போகிறாங்க, சாமி வைக்க போகிறோம், இவ்வளோ தானே. இதில் என்ன மல்லிகைப்பூவை பற்றி ஸ்பெஷல்? மல்லிகைப்பூவுக்கு நிறைய குணங்கள் இருக்குது, அதாவது மருத்துவ குணங்களும் இருக்குது, ஆன்மீகத்தன்மையும் இருக்குது மல்லிகைப்பூ வைக்கிறதுனால. அப்படி என்னங்க மல்லிகைப்பூ வைக்கிறதுனால குணங்கள் கேட்குறீங்களா? மல்லிகைப்பூவோட வாசனை முகர்ந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ டென்ஷனில் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் மல்லிகைப்பூ எடுத்து பொறுமையாக நிதானமாக அப்படி கண்ணை மூடி, இதோ இருக்கு பாருங்கள், ஒரே ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. ஒரே மல்லிகைப்பூ எடுத்து பொறுமையாக நிதானமாக கண்ணை மூடி அப்படி மோந்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு ப்ளசன்ட்னஸ் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும். அதாவது யார் தலையில் வச்ச மல்லிகைப்பூவும் நம்ம மோந்து பார்க்கக்கூடாது, சாமிக்கிட்ட வச்ச மல்லிகைப்பூவும் நம்ம மோந்து பார்க்கக்கூடாது. இந்த மோந்து பார்த்த மல்லிகைப்பூ சாமிக்கோ இல்லை தலையிலையோ பெண்கள் தலையிலையோ வைக்கக்கூடாது.